எஃப்டி சினிமா நேயர்களுக்கு ஒரு பெரிய ஹாய். நான் விஜே கிரிஷ். ஆமாங்க, வழக்கம் போல் இன்றைக்கும் ஒரு படம் இல்லை சீரியல் எப்படி வேணால் சொல்லலாம், ஒரு ரிவ்யூவோட தான் வந்திருக்கேன். எஸ், அஃப்கோர்ஸ் டிடிஎஃப் வாசன், அபிராமி, கிஷோர், அப்புறம் வந்துட்டு சிங்கப்புலி மற்றும் பலர் நடிப்பில் வெளியே வந்திருக்க ஒரு படம். அதுதான் ஐபிஎல்னு நம்ம டைட்டில் கேட்டதும் ஏதாவது கிரிக்கெட் ரிலேட்டடாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா இல்லை, இந்தியன் பீனல் லா இதுதான் வந்து படத்தோட டைட்டிலாக வச்சுருக்காங்க. எஸ், டிடிஎஃப் வாசன் நடிப்பில் வந்திருக்க ஃபஸ்ட்டு டெபியூ ஃபிலிம் அப்படிங்கிறது இதை சொல்லலாம். அண்ட் இதை வந்துட்டு கருணாநிதி அப்படிங்கிற ஒரு டேரக்டர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட ஒரு ஓவரால் ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தா, அது எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு ஒன்லைன் தான். ஏன்னா டிடிஎஃப் வாசன் ஒரு நார்மலாக படிச்சுக்கிட்டே வந்துட்டு இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ அந்த மாதிரி வேலைக்கு போகிற ஒரு பையனாக இருக்கார். ஹீரோயின் ஒரு பக்கம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னே தெரில. அவங்க வேலைக்கு போகிறாங்களா, வீட்டில் இருக்காங்களா, படிக்கிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஆனால் கேட்டால் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் காலேஜுக்கு போன எந்த சீக்வல்ஸும் நான் பார்க்கலைங்க. அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ கிஷோர் இருக்கார் இல்லையா, கிஷோர் நம்ம வட சென்னையில் வந்துட்டு ஒரு மாசான ஒரு ரோல் பண்ணியிருப்பார். ஸோ அவரும் அவரை சுற்றி தான் இந்த ஒட்டுமொத்த கதையுமே இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா கிஷோர் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரண டிரைவராக இருக்கார் அண்ட் ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் அவரே சொந்தமாக ஒரு கார் ட்ராவலர்ஸ்க்கு வாங்கி அதை வந்துட்டு கார் வாங்கி வாடகைக்கு விட்டுட்டு இருக்காப்புல. அண்ட் இப்படி இருக்க அந்த கார் வேற ஏதோ ஒரு இடத்துல மதுரையில் ஒரு சம்பவம் நடக்குது. ஸோ அங்கே அந்த மதுரையில் நடந்த சம்பவத்தில் இவரோட கார் இன்வால்வ் ஆகி இவர் மேலே பழி மாறப்படுது. அதாவது கிஷோர் மேலே பழி மாறப்படுது. அந்த பழியிலிருந்து, அந்த கேஸ்லேருந்து கிஷோர் அவர்களை டிடிஎஃப் வாசன் வெளியே கூட்டிகிட்டு வந்தாரா இல்லையாங்கிறது தான் இந்த கதையோட ஒரு ஒன்லைனாக வச்சுக்கலாம். சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்திருக்கும் இல்லையா, பார்த்த எங்களுக்கும் அதே ஒரு குழப்பம் தான் இருக்குது. ஏன்னா திடீர்னு சென்னையில் ஒரு சீக்வல்ஸ் நடக்குது, திடீர்னு வந்துட்டு மதுரையில் ஒரு சீக்வல்ஸ் நடக்குது, திடீர்னு லவ் போர்ஷன் வருது, திடீர்னு சென்டிமெண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுக்குறாங்க, திடீர்னு வருது. எனக்கு என்னமோ வந்துட்டு நம்ம டி ராஜேந்திரன் இப்படி இந்த டெம்ப்ளேட் இருக்கும் இல்லையா, அந்த டெம்ப்ளேட் தான் மண்டைக்குள்ளே ஓடிட்டு இருந்துச்சு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. அண்ட் படத்தை பற்றி வந்து நம்ம அவ்வளோ கலாய்க்கிறோம் இல்லையா, ஆனால் ஒரு படம் எடுக்கிறது that is not that much easier. ஆனாலும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் மனசு வலிக்குது. அண்ட் டிடிஎஃப் வாசனை பொறுத்த வரைக்கும் நிறைய சோஷியல் மீடியாவில் நிறைய நல்லது செஞ்சுருக்காரு. ஆனால் படத்தில் ஒரு நல்லது சொல்ல வந்திருக்காங்க. அண்ட் அந்த விஷயம் கரெக்டாக சிங்க் ஆச்சா, சிங்க்ரனைஸ் பண்ணும் போது கரெக்டாக இருந்திருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. அண்ட் அந்த வகையில் டிடிஎஃப் வாசன் இதுக்கப்புறம் அவர் எடுக்க போகிற கதைகள் இல்லை அவர் சூஸ் பண்ண போகிற ரோல்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பார்த்து எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு 4-5 சாங்ஸ் காட்டி, ஒரு 2-3 சாங்ஸ் காட்டிட்டாங்க. செகண்ட் ஹாஃபில் ஒரு பாட்டு வருது. ஸோ எதுவுமே வந்து அவ்வளோ ஒன்றும் கனெக்ட் ஆச்சா அப்படின்னு கேட்டால் எனக்கு சுத்தமாக கனெக்ட் ஆகாத மாதிரி தான் ஒரு சாங்ஸாக இருந்தது. அண்ட் பிஜிஎம்ஸ் ஆகட்டும், பிஜிஎம்ஸ் ஓகே. ஒரு சில இடத்துல சினிமோட்டோகிராஃபி நிஜமாவே நல்லா இருந்துச்சு. ஒரு சில இடத்துல நானுமே பார்க்கும்போது சூப்பராக இருக்கேப்பா, அந்த பழைய காலத்து இந்த மதுரையெல்லாம் பார்க்குற மாதிரி இருந்துச்சேப்பா அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் ஒரு சில இடத்துல ரொம்ப சென்டிமெண்டல் டைலாக்ஸ் ஆகட்டும், இல்லை டிடிஎஃப் வாசனுக்கு கொடுத்த அந்த ஒரு மாஸ் டைலாக்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து கனெக்டே ஆகலையோ அப்படிங்கிறது என்னோட ஒரு கவலையாகவும் இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தை, அதாவது இந்த ஐபிஎல் படத்தை வந்துட்டு ஓவராலாக சொல்லும் போது டிடிஎஃப் வாசனுக்கு ஓகே ஒரு நல்ல ஸ்டார்ட்டாக இருந்திருக்கலாம். ஆனால் இதே மாதிரியான படங்களை அவர் சூஸ் பண்ணார் அப்படின்னா இந்த ஸ்டார்ட் அப்படியே வந்து எண்டாக மாறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்படியே புரட்டி போட்டுரும். அதாவது சினிமா பற்றி எல்லாருக்குமே தெரியும். அண்டு என்னோட ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, இல்லை எங்களை மாதிரி இருக்க நிறைய பேரோட கைண்ட் ரெக்வஸ்ட் என்னென்னா, ஒரு இன்ஸ்டா செலிபிரிட்டியோ இல்லை வந்து ஒரு யூடியூப் செலிபிரிட்டியோ வச்சு நீங்கள் ஒரு பணம் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு கதை சொல்ல போகிறீங்க, இல்லை நீங்கள் வந்து பணம் போடுற ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஒரு பெரிய ஸ்டார்டம் வேல்யூவில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்காக ஒரு கதையோ இல்லை ஆல்ரெடியோ இருந்த கதையை இந்த மாதிரி ஒரு ஸ்டார்டம் வேல்யூ இருக்க ஒரு பர்சனை வச்சு எடுத்துட்டா படம் நல்லா ஓடிடும் அப்படிங்கிற மைண்ட் செட் இப்போ இருக்க டேரக்டர்ஸ்க்கோ இல்லை ப்ரொடியூசர்ஸ்க்கோ இருந்தால் ப்ளீஸ் அதை மாற்றிக்கோங்க. இது வந்து எங்களோட ஹம்பிள் ரெக்வஸ்ட்டாக கேட்குறோம். ஏன்னா டிடிஎஃப் வாசனை அவரோட வீடியோஸ்லேயும் அவரோட விளாகில் பார்க்கும்போது ரொம்ப ஹம்பிளாக ஸ்வீட் ஹார்ட்டட் பர்சனாக கொஞ்சம் நல்ல பையனாக தான் பார்த்தோம். அதே மாதிரி தான் அவரும் ஜென்யூனாக அவரும் அதே மாதிரி தான் இருக்கார். ஆனால் படங்களில் ஒரு பெரிய ஸ்டார்டம் வேல்யூ இருக்கால்ப்பா, இவருக்கான ரோல் வந்து நம்ம கொடுத்துடணுப்பா அப்படிங்கிறது பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் அது ஹர்ட் ஆச்சு. ஏன்னா என்னப்பா இது அவ்வளோ பெரிய நல்ல டிடிஎஃப் வாசன் நல்ல மனுஷன், அவனை கூப்பிட்டு வந்து எப்போ இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்குமே சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னென்னா,
பிரச்சனை இல்லை. நம்ம வந்துட்டு படம் நடிக்க போகும்போது ஹீரோவோட ஃப்ரெண்டா இல்லை ஹீரோவோட தம்பியா இல்லை ஹீரோயினோட ஃப்ரெண்டா இந்த மாதிரியான ரோல்ஸில் நம்ம முகத்தை காட்டிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவாக நடிக்கலாம், தப்பு இல்லை. எடுத்ததும் போய் நான் மலை உச்சியில் தான் உட்காருவேனான்னு கேட்டால் அப்படி தான் உட்காந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எனக்கு கஷ்டம் தெரியுமா தெரியாதா எனக்கு தெரில. இது என்னோட மன ஆதங்கத்தை கொட்டிக்கிட்டு இருக்கேன். நான் ரிவ்யூ சொல்ல வந்துட்டேன்னு மன ஆதங்கத்தை கொட்ட வச்சிட்டாங்க. அண்டு படத்தை பற்றி பார்ப்போம். படத்தை பற்றி ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும். ஸோ கிஷோர் அவர்களை பற்றி சொல்லவே வேணாம், நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் அதை தாண்டி இந்த படத்தில் சொல்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் இருக்கான்னு கேட்டால் எனக்கு பெருசாக சிங்க் ஆகலை. ஒரு சில இந்த அந்த ஃபைனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டன்ட் சீக்வன்ஸ் இருக்குங்க. அந்த பைக் ஸ்டன்ட் சீக்வன்ஸ், அந்த திருச்சி டு மதுரை வர கேப்பில் ஒரு ஸ்டன்ட் சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ அதில் நிஜமாவே அந்த ஸ்டன்ட் பண்ண அந்த பைக் ஓட்டின பசங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் டிடிஎஃப் வாசன் அவர் ஆல்ரெடி ரேசர் ஸ்டண்ட்லாம் பண்ண தெரிஞ்ச ஒரு ஆள் தான். ஸோ அவருக்கு அந்த போர்ஷன் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நடிக்கிறத விட இந்த போர்ஷன் அவருக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுலேயுமே நான் ஒரு சில டெக்னிக்கல் கிளிட்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஸோ நிறைய டெக்னிக்காக ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தா நிறைய இடத்துல எஃபெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அது ஒரு மாதிரி கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நல்ல கருத்து உள்ள படம் தான். ஸோ தேவையில்லாமல் எவனோட, அதாவது இந்த அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு சட்டம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் கீழே இந்த அடித்தட்டு மக்கள் இல்லை இந்த மிடில் கிளாஸில் இருக்கவங்களுக்கு தான் சட்டம், மேலே இருக்கவன் பணக்காசு இருக்கவனுக்குலாம் சட்டம்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல கருத்து உள்ள படம் தான். அந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு தைரியம் வேணும். அதை சொல்லியிருக்காங்க. ஆனால் சொல்லக்கூடிய விதத்தை இன்னும் கொஞ்சம் மாற்றி இன்னும் கொஞ்சம் அழகாக சொல்லியிருந்தாங்க அப்படின்னா படம் கண்டிப்பாக ஒர்க்கவுட்டாக இருக்கும். இந்த ரிவ்யூ வந்து என்னோட ஒரு கருத்தாக நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு ஆதங்கமாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல கருத்து இருக்க படத்தை நல்ல கவனத்தோடு எடுங்க, அது இன்னும் கொஞ்சம் வெயிட்டேஜ் தரும். அண்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல படத்தோட ரிவ்யூவில் உங்களை மீட் பண்ணுறேன். அனதன் பாய் ஃப்ரம் விஜய் கிரிஷ்.